தமிழ்நாடு அனைத்து டிரைவர்கள் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். லைட் லைசன்ஸ், பேட்ச், ஹெவி லைசன்ஸ் அத்தனை ஓட்டுநர்களும் ஒற்றுமையாக ஒரே இடத்துல பயணிக்கக்கூடியது தான் நமது டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் NHDU. சரிங்களா? அப்படி இருக்கும்போது கார் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரிங்க, ஆட்டோ, டாக்ஸி, லாரி, பஸ்ஸு, கிரைன் வண்டி, கிட்டாச்சி, ரிக் வண்டி, எந்த வண்டி ஓட்டினாலும் சரி நண்பர்களே, அனைவருக்கும் ஒரே டிரைவர் அசோசியேஷன், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அசோசியேஷன் அது நம்மளது மட்டும்தான். சரிங்களா? அதனால் நம்ம டிரைவர்கள், ஓட்டுநர்கள் அத்தனை பேரும் ஒரே சங்கத்திலேயே பயணிச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும். அப்போ அந்த சங்கம் தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறது அந்த சங்கம் சொன்னால் தான் நம்ம அடுத்து சேர முடியும். ஏன்னா நிறையா சங்கங்கள் நம்ம சேர்ந்து நிறையா நண்பர்கள் நம்ம எத்தனையோ பேர் பணத்தை இழந்து ஏமாந்துருக்கோம். அதனால் இனிமேல் அது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தெளிவான முறையில் நம்ம சங்கத்தை வழி நடத்தி கொண்டு போகணும். எதிர்காலத்தில் எந்த ஓட்டுநர்களும் சங்கம் பாதியில் போய் செயல்படாமல் நின்று போச்சு, இந்த சங்கம் எல்லா சங்கம் மாதிரி இதுவும் நின்று போச்சு அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாது. அது மாதிரி ஒரு சம்பவமும் நடந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தங்கப்பாண்டியண்ணன். சரிங்களா? அப்போ அவர் ஒருத்தரோ இல்லை மாநில தலைவர், செயலாளர், பொருளாளர்னு இந்த மாதிரி 3 பேரோ 4 பேரோ இல்லை 10 பேரோ இல்லை ஒரு 15-20 பேரோ சேர்ந்து ஒரு சங்கத்தை வழி நடத்தும் போது அப்போ அது அவங்களுக்கான சங்கமாக மாறிடுதுங்க. அப்போ ஒட்டுமொத்த ஓட்டுநர்களுக்கும் இது பொதுவான சங்கம் தான் அப்படின்ற உத்தரவாதம் யார் கொடுப்பாங்க? அந்த உத்தரவாதத்தை நம்ம சங்கம் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து கொடுத்துருக்கு. அதனால் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நண்பர்களே. 1240 ஓட்டுநர் நண்பர்களை உறுப்பினராக, நிர்வாகியாக அத்தனை பேருமே பயோல ரெக்கார்டில் ஏற்றி சாதனை படிச்சிருக்கோம். இந்த பயோல ரெக்கார்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதையெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆலமரத்தை ஒரு ஆள் நினச்சி இங்கே அசைக்க முடியாது. ஆலமரம் அப்படிங்கிறது அத்தனை பேரும் சேர்ந்த விழுதுகள். அந்த விழுதுகளை ஆட்டி பார்க்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த 1240 பேர் முதல்ல அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சங்கம் தனிப்பட்டதா இல்லை பொதுவான சங்கமானதை முடிவு பண்ண முடியும். யாருமே சங்கத்தை சரியான முறையில் வழிநடத்தி இப்போது வரைக்கும் சரியான சந்தாவை கட்டி சங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிற நண்பர்கள் 1240 பேரை சேர்த்திருக்கும். சரிங்களா? மீதி இனிமேல் வருங்காலங்களில் இப்போ இந்த மார்ச் எண்டில் நம்மளுடைய சங்கத்தை ரினியூவல் பண்ணுவோம். அந்த ரினியூவல் டைமில் இப்போ யாரெல்லாம் கரெக்டாக சந்தா கட்டுவாங்களோ அவங்கள மறுபடியும் நம்ம ரெக்கார்டில் ஏற்றுவோம். இவங்களை சும்மா நம்ம ஏற்றி வச்சுக்கிறதுக்காக இல்லை நண்பர்களே, சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்ம சந்தா கட்டுறோம். பார்த்தீங்களா? உறுப்பினருக்கான சந்தா 200 ரூபாய், நிர்வாகிக்கான சந்தா 300 ரூபாய், மாநில நிர்வாகிக்கான சந்தா 500 ரூபான்னு இப்படி கட்டுற அந்த சந்தாக்கள், அந்த வாங்குற பணமெல்லாம் சங்கத்தினுடைய வளர்ச்சி நிதியில் சேர்ந்துருது. அதே மாதிரி இந்த வளர்ச்சி நிதியில் என்னன்னா பயோல ரெக்கார்டில் ஒவ்வொருத்தரும் ஏற்றுறோம். பார்த்தீங்களா? அந்த கம்பல்சரி அவங்க அத்தனை பேத்துக்குமே கவர்மெண்ட்டுக்கு நம்ம வருஷம் இந்த டாக்ஸி, ஜிஎஸ்டி, வரின்னு எல்லாமே கட்டியாகணும். சரிங்களா? இன்னைக்கு உறுப்பினர் கார்டுக்கு 500 ரூபாய் வாங்குறோம். நிர்வாகியாக வரதா இருந்தால் 1500 ரூபாய் டோட்டலாக வாங்குறோம். அப்படி வாங்குற காசுக்கு என்ன பண்ணுறோம், என்ன செயல்பாடு அங்கே நடக்குது அப்படிங்கிறது நண்பர்களுக்கு வெளிப்படையாக தெரியணும். அப்போ தான் நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள், ஏற்கனவே நிறையா சங்கங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் போய் நிறைய பணத்தை இழந்துட்டாங்க. சில சங்கங்கள் நல்லபடியாக பண்ணுறாங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல வரல. ஏமாற்றக்கூடிய அந்த சங்கங்கள் சில பேர் அப்படி தான் பண்ணிட்டாங்க. நிறைய பாதிக்கப்பட்ட நண்பர்கள் சங்கத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமையும் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா தனித்தனியாக சங்கம் ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமல் எங்கள் மாவட்டத்துக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் வட்டத்துக்கு நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஒற்றுமையாக ஒரே சங்கமாக இருந்தால் தான் நம்ம ஒரே போராட்டமாக அறிவிச்சு நம்மளுக்கான உரிமையை நம்ம கேட்டு வாங்க முடியும். சரிங்களா? அந்த ஒற்றுமை நமக்குள்ள ஒரு இடத்துல வேணும். அப்படின்னா முதல்ல தலைமையில் இருக்கிற திட்டங்கள், அந்த செயல்பாடுகள், அந்த அமைப்பு எல்லாமே சரியான பட்சத்தில் இயங்குதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நான் ஒருத்தர் இங்கே சோசியல் மீடியாவில் பேசுகிறனால எதுவுமே மாறிடாதுங்க. அப்போ அத்தனை நிர்வாகிகளுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும், மாநில நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கு தெரியணும். இது வெளிப்படைத்தன்மையாக அத்தனை பேர்த்துக்கும் நம்ம தேனி மீட்டிங் அப்போ 100 பேர்த்துக்கு மேலே நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்து பயோல ரெக்கார்டு தெளிவாக இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் தெளிவாக இருக்குது, அனைத்தும் லீகலாக ப்ராப்பராக பண்ணுறது அத்தனை நிர்வாகிகளுக்கு வெளிப்படையாக நம்ம காட்டியிருக்கோம். அதனால் இன்றைக்கி அனைத்து மாவட்டத்திலையும் இன்றைக்கி செயல்பாடுகள் நல்லபடியாக போயிட்டுருக்கு நண்பர்களே. அதனால தான் சொல்கிறேன், நண்பர்கள் யாரும் தாமதிக்காமல் இனிமேல் யார் வதந்தியை பரப்பினாலும் சரிங்க, யார் எதை சொன்னாலும் சரிங்க, சங்கம் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அப்படிங்கிற சங்கம் தெளிவான பாதையில், நேர்மையான பாதையில், ஒழுக்கமாக நம்ம ஓட்டுநர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய பாதையில் போயிட்டுருக்கு. அதனால் நண்பர்கள் தாராளமாக தைரியமாக வந்து சேர்ந்து எல்லாரும் பயனடைங்க. இதில் துளி கூட ஏமாற்றம் வராது. ஏன்னா நம்ம ஓட்டுநரில் நானும் ரொம்ப பாதிக்கப்பட்ட நண்பர். அதனால் சொல்கிறேன், அதனால் நம்மளுக்கு தெளிவான ஒரு இடம், விடுதலைக்கான ஒரு இடம், உரிமைக்கான ஒரு இடமா இருக்கணும். அது உண்மையாக இருக்கணும். என்றைக்கும் நம்மளை யாரும் ஏமாற்றவும் கூடாது, நாமளும் ஏமாந்துடக்கூடாது. யாருடைய காசும் யாருக்கும் வேணாம், யாருடைய உழைப்பும் யாருக்கும் வேணாம். அவங்கவுங்க உழைப்பு அவங்கவுங்களுக்கு. அது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு போராட்டமாகவோ இல்லை தன்மையாகவோ நம்ம கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டு நம்மளுக்கான உரிமையை நம்ம வாங்க போகிறோம். அவ்வளோதான். அதை நம்ம சரியாக செய்யணும். அப்படின்னா நம்மளுக்கான இடம் தெளிவான இடமா இருக்கணும். அந்த இடம் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக சரியாக லீகலாக பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா சும்மா இன்னைக்கு வாய் வார்த்தையில் எதை வேணாலும் நம்ம சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அத்தனை பேருக்கு பதில் கொடுக்கணும்.
சரிங்களா? உங்களுக்கு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும், எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும், எந்த கேள்விகளுக்கு பதில் வேணும்னாலும் தாராளமாக நம்ம நண்பர்கள் அத்தனை பேரும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. சந்தேகங்கள, விளக்கங்கள கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி சங்கத்தில ஐடி கார்டு போடணுமா? அதுக்கான விளக்கமும் நான் சொல்லிடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்தந்த மாவட்ட நிர்வாகி நண்பர் குடுத்துடுறேன். அவங்ககிட்ட பேசி நீங்க அப்படியே வாங்கிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது நண்பர்களே. ஏன்னா, சங்கம் நேர்மையா மட்டும் தான் செயல்படும். ஒழுக்கமாவும், நம்பிக்கையாவும், உண்மையாவும் இருக்கணும்ன்றது தான் இந்த டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸினுடைய முதல் கொள்கை நண்பர்களே. ஏன்னா, நாம இங்க நம்ம கொள்கையில கரெக்ட்டா இருந்தா தான், நமக்கு கொண்டு வர திட்டங்கள் அத்தனையுமே நம்ம நேர்மையான முறையில, நல்ல முறையில நம்ம கொள்கையா மாத்தி கொண்டு வர முடியும். இத நம்ம ஓட்டுநர் சொந்தங்களுக்கு நான் தெளிவா தெரியப்படுத்திக்கிறேன். என் நண்பர் பாருங்க ஃபோன் நம்பர் போடுறேன். இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு. ஐடி கார்டு வேணும்னாலும் ரெக்வெஸ்ட் குடுங்க. நான் உங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாரி வாய்ஸ் ரெக்கார்ட் வாட்ஸ்அப்ல போட்டீங்கனாலும் அதுக்கான பதில் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண்ணி பேசுறது நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம். கூப்பிடுங்க. உங்களுக்கான விளக்கங்கள், ஆலோசனைகள், கொள்கை விளக்கங்கள் அத்தனையுமே நான் குடுக்க தயாரா இருக்கேன். நீங்க எந்த மாவட்ட நிர்வாகியாக இருந்தாலும் சரிங்க. அனைவரும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க ஊர்ல இருக்க ஆட்டோ ஸ்டாண்டு, டிராவல்ஸ், பஸ் அது இதுன்னு எல்லாமே வச்சிருப்பீங்க. அனைவருக்கும் நம்ம ஒற்றுமையான ஒரே சங்கம்ன்றனால அனைத்து நண்பர்களும் தாராளமாக ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கான விளக்கங்கள குடுக்குறோம். நீங்க நம்ம சங்கத்தில சேர்ந்து ஒற்றுமையா பயணிக்கலாம். அனைவருக்குமான இந்த சங்கத்தில் அனைவரும் ஒன்றாக இருப்போம். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் நண்பர்களே. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே.